நடிகர் கார்த்தி தன்னால் ஏன் நடிக்க முடியலை அப்படின்னு இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. சமூக வலைதளங்களில் செம்ம வைரலாகி வந்துட்டுருக்கு. அப்படி என்ன காரணமாக இருக்குன்னு வாங்க நம்மளும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக கார்த்திக் வலம் வந்தவர். அலைகள் ஓய்வதில்லை என்ற படம் மூலமாக அறிமுகமானவர். ரஜினிகாந்த், கமலஹாசனுக்கு நிகரான ரசிகர்களை வச்சிருந்தார். ஆனால் 2000க்கு பிறகு இவரது திரைவாழ்வு சறுக்கலை சந்திச்சது. இந்த சூழலில் தற்போது நடிகர் கார்த்திக் படப்பிடிப்புக்கு முறையாக வராதது குறித்து இயக்குனர் பாரதி கண்ணன், தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வீடியோக்கள் வைரலாச்சு. இந்த நிலையில் நடிகர் கார்த்திக் பல வருடங்களுக்கு முன்பு தான் சரியாக நடிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் குறித்து பேசியிருக்கக்கூடிய வீடியோ தற்போது வைரலாகி வருது. அந்த வீடியோவில் இதுதான் என்னுடைய கெரியர், இதை நான் நேசிக்க ஆரம்பித்த கட்டம், அந்த நேரத்தில் வந்தது தான் மௌனராகம், அதில் இருந்து தான் என் திரை வாழ்க்கை ஏர்முகமாச்சு. இந்த நேரத்தில் எனக்கு ஏராளமான தனிப்பட்ட பிரச்சனைகள், பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் கூடி வந்த நிலையில் சில கட்டாய சூழ்நிலைகளால் என்னால் நடிக்க முடியாத ஒரு நிலை வந்துடுச்சு. நானும் நடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் பல காரணங்கள், சில நல்லவர்கள் செய்த சில காரியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடைவெளியை உண்டாக்கிடுச்சு. இவ்வாறு அவர் அந்த காணொலியில் பேசியிருக்கார். இது கார்த்திக் பல ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய வீடியோ. நடிகர் கார்த்திக் படப்பிடிப்பிற்கு முன்பணம் வாங்கிட்டு முறையாக படப்பிடிப்புக்கு வரலன்னு பலரும் குற்றச்சாட்டை தற்போது முன் வச்சு வராங்க. நடிகர் கார்த்தி 100 படங்கள் வரை கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. 1981ஆம் ஆண்டு கார்த்திக் 1998ஆம் ஆண்டு தனது 100வது படத்தில் நடித்தார். மொத்தம் 17 ஆண்டுகளில் 100 படங்கள் இவர் பார்த்தோன்னா நடிச்சிருக்கிறார். கார்த்திக் 2000க்கும் பிறகுதான் அவர் படப்பிடிப்பிற்கு முறையாக வர முடியாமல் போயிடுச்சுன்ற குற்றச்சாட்டு எதிர்கொண்டிருக்கார். அலைகள் ஓய்வதில்லை, அக்னி நட்சத்திரம், கிழக்கு வாசல், வருஷம் 16 அப்படின்னு பல படங்களில் இவர் நடித்து சிறந்த நடிகருக்கான விருதை வாங்கியிருக்காரு. அலைகள் ஓய்வதில்லை, நினைவெல்லாம், நித்யா, மௌனராகம், கிழக்கு வாசல், வருஷம் 16 போன்ற பல படங்களை இவர் பார்த்தோன்னா வெற்றி படங்களாக கொடுத்துருக்கிறாருன்றது குறிப்பிடத்தக்கது.